Next topic is electrolytic cell and electrolysis. ஸோ எலக்ட்ரோலைசிஸ்னா வந்து என்னன்னா எலக்ட்ரிக் கரண்ட்டை யூஸ் பண்ணி ஸோ நம்ம வந்து ஒரு காம்பவுண்ட் வந்து பிரேக் பண்ணுறோம், ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸோ அதான் நம்ம என்ன சொல்கிறோம், எலக்ட்ரோலைசிஸ். ஸோ எலக்ட்ரோலைசிஸில் வந்து என்ன நடக்குது, ஸோ நம்ம ஒரு எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து நம்ம பாஸ் பண்ணும்போது ஸோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து நடக்குது. ஸோ அப்போ இது வந்து நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் சொல்கிறாங்க. ஏன் நான் ஸ்பான்டேனியஸ்னா, ஸோ நம்ம எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் பண்ணும்போது தான் அந்த எலக்ட்ரோலிசிஸ் ப்ராசஸே நடக்குது. ஸோ அதனால நம்ம நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் சொல்றோம். ஸோ இந்த எந்த டிவைஸ்ல வந்து நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டிவைஸ் பேர் வந்து எலக்ட்ரோலைட்டிக் செல். ஸோ இதுல வந்து என்ன பண்றோம், 2 அயன் எலக்ட்ரோட வந்து ஸோ மால்டன் சோடியம் குளோரைடு சொல்யூஷன்ல வந்து டிப் பண்ணி வச்சிருக்கோம். அண்ட் தென் டிசி கரண்ட் வந்து இது வழியா பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அண்ட் தென் இந்த எலக்ட்ரோட வந்து நெகட்டிவ் எண்ட் வந்து கேத்தோடோட அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ பாசிட்டிவ் எண்ட் வந்து ஆனோடோட அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ இது எலக்ட்ரோலிட்டிக் செல். ஸோ இதுல வந்து என்ன பண்றோம், அயனை வந்து கேத்தோடா எடுத்துக்கிறோம், கிராஃபைட் வந்து ஆனோடா எடுத்துக்கிறோம். ஸோ தென் மால்டன் சோடியம் குளோரைட் எலக்ட்ரோலைசிஸ், அதுதான் எலக்ட்ரோலைசிஸ் பண்ண போறோம். ஸோ அதை வந்து மால்டன் ஸ்டேட்ல வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அண்ட் தென் கேத்தோட வந்து கேத்தோட் வந்து நம்ம நெகட்டிவ் எண் கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அண்ட் தென் ஆனோட வந்து பாசிட்டிவ் எண் கூட கனெக்ட் பண்ணிடுறோம். ஸோ ஒரு கரண்ட் வந்து பாஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, எலக்ட்ரோலிசிஸ் வந்து நடக்குது. ஸோ இதுல வந்து மால்டன் சோடியம் குளோரைட் வந்து எப்படி ஸ்ப்ளிட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, Na பிளஸும் Cl மைனஸ் அயானாவும் ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ Na பிளஸ் அப்படின்னா பிளஸ்னா கேட்டையன். ஸோ கேட்டையன் வந்து கேத்தோடு சைடு மூவ் ஆகுது. ஸோ Cl வந்து மைனஸ், தட் இஸ் ஆனியன். ஸோ ஆனியன் வந்து ஆனோட் சைடு வந்து மூவ் ஆகுது. ஸோ அப்ப இது கேத்தோட் சைடு வந்து அந்த Na பிளஸ் மூவ் ஆகும்போது என்ன பண்ணுது, ஒரு 2 எலக்ட்ரான் வந்து கெயின் பண்ணிட்டு சோடியம் மெட்டலா வந்து மாறிடுது. ஸோ லிக்விட் ஸ்டேட்ல சோடியம் லிக்விட் ஸ்டேட்ல போயிடுது. ஸோ அண்ட் தென் குளோரின் கேஸ் வந்து என்ன பண்ணுது, 2 எலக்ட்ரான்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு Cl2 கேஸா வந்து மாறிடுது. ஸோ Cl2 கேஸா மாறிட்டு ஸோ இது வழியா Cl2 கேஸ் வந்து வெளில லிபரேட் ஆயிடுது. ஸோ அண்ட் தென் மால்டன் சோடியம் வந்து இது வழியா வெளில வந்துருது. ஸோ இதுதான் ரியாக்ஷன். ஸோ இதுல இருக்க சோடியம் அயான் வந்து என்ன பண்ணுதுன்னு சொன்னோம், கேத்தோடு சைடு. இது கேட்டையன் வந்து Na பிளஸ் வந்து கேத்தோடு சைடு வந்து மூவ் ஆகுது. ஸோ Cl வந்து ஆனோட் சைடு வந்து மூவ் ஆகுதுன்னு பார்த்தோம். ஸோ Na பிளஸ் வந்து கேத்தோட் சைடு மூவ் ஆகிட்டு ஸோ கம்பைன் வித் த எலக்ட்ரான், ஒரு எலக்ட்ரானோட கம்பைன் ஆகிட்டு ஸோ அப்போ வந்து என்ன ஆகுது, ரெடியூஸ் ஆயிருக்குது. சோடியம் வந்து ரெடியூஸ் ஆயிட்டு சோடியம் மெட்டலா மாறுது. வி ஆர் கெட்டிங் தட் மெட்டல் இன் த லிக்விட் ஸ்டேட். ஸோ அண்ட் தென் Cl வந்து என்ன பண்ணுது, ஒரு எலக்ட்ரானை வந்து 2 எலக்ட்ரான் வந்து லூஸ் பண்ணிட்டு ஸோ அது வந்து Cl2 கேஸா வந்து மாறிடுது. ஸோ இது வந்து ஓவரால் ரியாக்ஷன். ஸோ இதுல வந்து எலக்ட்ரான் சிமிலரா இருக்கிறதுனால ஓவரால் ரியாக்ஷன்ல கேன்சல் பண்ணிடும். ஸோ ரிமைனிங் இருக்கிறத எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி எழுதுறது தான் ஓவரால் ரியாக்ஷன். ஸோ 2Na. ஸோ இங்க வந்து 2 எலக்ட்ரான் இருக்கிறதுனால இங்க 2 போட்டா தான் அது கேன்சல் பண்ண முடியும். ஸோ அந்த ஓவரால் ரியாக்ஷன் நம்ம என்ன பண்ணுவோம், 2 ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது we are getting 2Na plus 2 electron plus 2Na. ஸோ அப்போ இந்த 2 எலக்ட்ரான் இங்க இருக்கிற 2 எலக்ட்ரான் கேன்சல் ஆயிடும். ஸோ ரிமைனிங் வந்து 2Na plus 2Cl gives 2Na plus Na we are getting in the liquid state plus Cl2 we are getting in the gaseous state. ஸோ இதோட எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வேல்யூ வந்து -0.47. நெக்ஸ்ட் வந்து ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோலிசிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் லால வந்து என்ன சொல்றாங்கன்னா, எவ்வளோ கரண்ட் வந்து நம்ம வந்து பாஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு அந்த அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து லிபரேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மாஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி குவான்டிட்டி ஆஃப் த சார்ஜ். ஸோ அதை தான் கியூன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கியூங்கிறது வந்து கியூவையும் கரண்ட்டையும் ரிலேட் பண்ற ஈக்குவேஷன் வந்து Q equal to IT. ஸோ அப்ப இங்க Q வந்து என்னன்னு ரீப்ளேஸ் பண்ணலாம், ஐடின்னு வந்து ரீப்ளேஸ் பண்றோம். ஸோ இப்ப இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுக்கணுன்றதுக்காக ஒரு டேர்ம் வந்து கொண்டு வரோம், தட் இஸ் Z. ஸோ அப்ப Zங்கிறது எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலன்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றோம், ஐங்கிறது கரண்ட். ஸோ கரண்ட் வந்து 1 அம்பையர்னு எடுத்துக்கிறோம். ஸோ டைம் வந்து 1 செகண்ட்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்ப இந்த ஈக்குவேஷன் வந்து எப்படி சேஞ்ச் ஆகும், இது வந்து 1, இதுவும் வந்து 1 அப்படின்னு மாறிடும். ஸோ we are getting m equal to Z. So thus the electrochemical equivalent is defined as the substance deposited or liberated at the electrode by a charge of 1 coulomb. So that is the conclusion of the first law. ஸோ நெக்ஸ்ட் வந்து செகண்ட் லால வந்து என்ன பண்றாங்க, ஸோ நிக்கல் சல்ஃபேட்
காப்பர் சல்ஃபேட், கோபால்ட் சல்ஃபேட். ஸோ 3 வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அதுல வந்து சேம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் வந்து பாஸ் பண்ணும்போது, ஸோ அத லிபரேட் பண்ற அமௌண்ட் இருக்கு இல்லையா? ஸோ அது எலக்ட்ரோலிசிஸ் பண்ணி கிடைக்கிற அமௌண்ட் வந்து எதுக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா, எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலன்ட்க்கு வந்து அது ப்ரொபோர்ஷனலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. So that is given there. So the mass of that liberated. So இதுல இருந்து என்ன லிபரேட் ஆகும்? நிக்கல் வந்து லிபரேட் ஆகும். அந்த எலக்ட்ரோட் மேல போய் டெபாசிட் ஆகும். So இதுல வந்து பார்த்தோம்னா நம்ம காப்பர் வந்து டெபாசிட் ஆகும். So இதுல வந்து கோபால்ட். So the mass of the nickel is proportional to the electrochemical equivalent of the nickel. So like that for copper and then for cobalt. So ஒரு அதோட மாஸ் வந்து எதுக்கு சிமிலர் ப்ரொபோர்ஷனலா இருக்கு? ஸோ எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலன்ட். ஸோ அதை தான் இங்க இப்படி எழுதியிருக்காங்க. ஸோ NI divided by ZNI equal to MCU divided by Z of Cu. So equal to MCO divided by Z of CO. So then example. So a solution of silver nitrate is electrolyzed for 20 minutes with a current of 2 ampere. So calculate the mass of silver deposited at the cathode. So 20 minutes வந்து கரண்ட் வந்து பாஸ் 20 minutes வந்து 2 ampere கரண்ட் வந்து பாஸ் பண்றாங்க. ஸோ சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன்ல. ஸோ அதோட சில்வர் வந்து எவ்வளவு வந்து கேத்தோடு மேல டெபாசிட் ஆயிருக்கு அதோட மாஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே. So M is equal to Z into IT. So அப்ப Zங்கிறது அதோட weight. Z is equal to molar mass divided by அதோட எவ்வளவு amount of அதாவது current. இது வந்து mass of silver வந்து 108. So 96500ங்கிறது 1 farad. So அப்ப இவ்வளவு amount of அதாவது molar mass of silverக்கு 1 farad of current வந்து பாஸ் பண்றாங்க. அப்போ அப்போ 20 minutes பாஸ் பண்ணும்போது எவ்வளவு மெட்டல் வந்து எவ்வளவு மெட்டல் வந்து டெபாசிட் ஆகும்? ஸோ அதுதான் வந்து கொஸ்டின். ஸோ அப்போ ஐங்கிறது வந்து நம்ம இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 2 ampere. ஸோ கரண்ட் வந்து 2 ampere கொடுத்துருக்காங்க. டைம் வந்து 20 minute வந்து நம்ம என்ன பண்றோம்? செகண்டா மாத்திருக்கோம். ஸோ டைம்ஸ் ஈக்குவல் டு 20 into 60 செகண்ட். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா செகண்ட்ல மாறிடும் நமக்கு. ஸோ அப்ப I into T வந்து மல்டிப்ளை பண்றோம். 2A into 1200 செகண்ட் we are getting. So and then we are substituting this value in that equation. So M is equal to Zங்கிறது என்ன கிடைச்சது நமக்கு? 108 divided by 96500 coulomb into so இந்த value. So 2400 coulomb. So 108 கிராம்க்கு வந்து so 1 farad substitute பண்ணோம். அப்ப 2400 coulombக்கு நம்ம எவ்வளவு கரண்ட் வந்து ஸோ எவ்வளோ மெட்டல் வந்து டெபாசிட் ஆயிருக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ண போறோம். ஸோ அப்ப கேன்சல் பண்ணா we are getting M is equal to 2.68 கிராம். ஸோ அப்ப இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து 2400 கூலும் வந்து பாஸ் பண்ணும்போது ஸோ நமக்கு 2.68 கிராம் வந்து டெபாசிட் ஆயிருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து evaluate yourself question. ஸோ இதுல வந்து என்ன பண்றோம்? The solution of the salt of metal was electrolyzed. ஒரு metal salt வந்து electrolyze பண்றோம் 15 minutes. ஸோ அதுக்கு கரண்ட் பாஸ் பண்றது வந்து 0.15 ampere. ஸோ mass of the metal deposited at the cathode. ஸோ எவ்வளோ மாஸ் வந்து டெபாசிட் ஆயிருக்கு, மெட்டல் வந்து எவ்வளோ டெபாசிட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க 0.783 கிராம். ஸோ கால்குலேட் தி ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் தி மெட்டல் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கரண்ட் வந்து 0.15 ampere. டைம் வந்து 50 minutes கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம என்ன பண்றோம்? செகண்டா மாத்தணும். செகண்டா மாத்தும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ 15 into 60 we are getting the so 9000 second. So next Q is equal to charge calculate பண்ணதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்? Q is equal to I into T. So அப்ப Qங்கிறது வந்து என்னது? சாரி Qங்கிறது சார்ஜ். ஸோ I கரண்ட் வந்து 0.15 ampere into 9000 கூலும். ஸோ இது வந்து மல்டிப்ளை பண்ணும்போது we are getting the value 1350 கூலும். ஸோ அப்ப 135 கூலும் ஆஃப் கரண்ட் வந்து பாஸ் பண்ணும்போது 0.783 கிராம் வந்து டெபாசிட் ஆயிருக்குது. அப்போ 96500 கூலும் வந்து பாஸ் பண்ணும்போது எவ்வளோ மெட்டல் வந்து டெபாசிட் ஆயிருக்கும்? So just we are going to cross multiply. So 96500 into 0.783 divided by 135. So we are getting 55.97 gram of metal. So இவ்ளோ current வந்து பாஸ் பண்ணும்போது நமக்கு 55.97 gram metal of metal வந்து டெபாசிட் ஆயிருக்குது.